ஷே நந்தி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கொடியை தூக்கி நட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளையோட சொகுசாக நக்குதான். ஒரு எம்எல்ஏ எவ்வளோ பெரிய காகித பேப்பர் அடைஞ்சி வச்சுருக்கான்னு கோர்ட்டுக்கு தெரியுமா? கோர்ட்டாருக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ இந்த வெளியே கணக்கு எடுக்கிறது யார் எடுப்பா? ஐயா நோண்டி விட்டு எடுப்பார். முப்பட வானரப்பட இராணுவத்தை வச்சு. இராணுவம் உள்ளேலாம் வராது, நாங்கள் பாடுற நுப்பாட்டி அங்கே பிரதமர் ஆட்டி கொண்டே இருக்கான், நக்கி கொண்டே இருக்கான்னு தமிழ்நாட்டு மாநிலத்தில் பேசுகிறான். அடுத்தாப்பில் ஊடால மாநிலத்திலையும் பேசுகிறான். அடுத்தாப்பில் டெல்லியில் பயந்து உட்காந்து இது இராணுவ முப்பட வானரப்பட ஆட்டோமேட்டிக்காக உள்ள தாய் இந்தியா நாடு முழுவதும் உள்ளே போயிட்டானா உலக நாடே உள்ளே போயிடுவான். உலக நாடே உள்ளே போவையில் எல்லாமே கட் பண்ணிடுவார் ஐயா. பார்டர் அடைப்பார், நாடு அடைப்பார், எல்லா தேசங்களையும் அடைச்சிடுவார். எல்லாமே அடைச்சி உனக்கு உயிர் வாழ்கிறதுக்கு அந்த கேள்வி அவர் போட்டார். பூமியில் இருக்குது படுக்கிற இடம் ஆடை தான் கொடுத்துருக்காரு. நான் டார்டாரை கெட்ட கொடுக்கலன்னு அவன் சொல்லுதான். டெல்லியில் உள்ளவன் டெல்லியில் கணக்கு ஐயா போட்ட கணக்கு அது முக்கியமான புள்ளி அவன் பார்த்து கொண்டே இருக்கான். இது கணக்கு பக்காவாக போட்டு வராரு. ஆனால் அரசியல்வாதி ஒட்டு மொத்தமாக டெல்லியிலேருந்து மும்பையிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அள்ளிடுவார். ஆனால் உலக நாடு அப்போத்தான் நடுங்க விடுவார். கடவுள் ஒன்று இருக்காரா, கடவுள் ஒன்று இருக்காரான்னு அவன் கேள்வி கேட்பான். அப்போ ஊடாலப்பட்ட மாநிலத்தில் நாடுகளில் அங்கே வெளிநாடு ஐயோயோ கடவுள் ஒன்று இருக்காரியா, ஜோதிலிங்கம் ஐயா, ஜோதிலிங்கம் ஐயா, கோயில் ஆலயம், சிவன் கோயில் ஆலயம் எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லா இடத்துலையும் உலக நாடே உட்காந்துருக்காரு. இவரை அவமதிச்சிட்டோமே இன்றைக்கி தண்டனை கொடுக்காரு. அப்போ தான் நாக்கு விட்டு வெளியே சொல்லுவான். மானிட பிறவி முக்கால் சத்தியம். தமிழ்நாட்டில் உள்ள கணக்கில் வென்று பத்திரப்பதிவு அதிகாரிகள், தாசில்தார், பிஓ, கலெக்டர் எல்லாமே அந்த மாவட்ட வாரியாக தூக்கி நடு ரோட்டில் விட்டு ஜட்டியோடு போட்டு விடுவார். ஜட்டி சரியா, லங்கோடுனா கோமணம் கட்டி அந்த கணக்கும் போடுவார், இல்லை ஜட்டியோடு விடுவார். இப்போ உள்ள நாகரிகத்தில் ஜட்டி போட்டு தான் போகிறான். சட்டி போட்டு 2 வேட்டியை வெள்ளை வேட்டியை கட்டி பேண்ட் சட்டியை மாட்டி அப்படி அழகான சோடிப்பில் போகிறான். பெண்ணு அதுக்கு மேலே சுடிதார் போட்டு சேலை சாரி போட்டு 2 கணக்கில் பெண்கள் வருது. நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு பயங்கரமாக ஆடுது. ஆடிக்கொண்டே அங்கே பார்த்துக்கிட்டு இருந்தால் இங்கே பூமியை அழித்து கொண்டே இருக்கான். அப்போ காரணம் என்ன? இல்லை நல்லா கேட்டுக்கோ. சொத்து டாக்குமெண்ட்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே தெற்குப்பாளையம், ராஜபாளையம் பத்திரப்பதிவு, ராஜபாளையம், சேத்தூர், சிவகிரி, அடுத்தாப்பில் சங்கரங்கோவில் உள்ள இடங்கள் பூரா இந்த வென்று இந்த பேய்களுக்கு பூரா தெரியும். இந்த வென்று அடிக்க பினாமி எழுதுனது பூரா உள்ளே தூக்குவார். எங்கெங்கே கெட்டடம் கட்டியிருக்கான், எங்கெங்கே பினாமியில் வாங்கி போட்டிருக்கான், பினாமிகள் உள்ளே வர்றது வென்றை தூக்கி அடிக்கையில் நச்சு எடுத்து போடுவார். நச்சு எடுக்கல அவன் குடும்ப வாரிசை தூக்கி உள்ளே போட்டுருவார். அது ஒரு பக்கம் அடைப்பாங்க. இவன் 1008 தப்பு செஞ்சு வச்சுருக்கான்ல, புரிஞ்சுக்கோ. கணக்கு போட்டார். பத்திரப்பதிவை நுப்பாட்டு, பத்திர வென்று கணக்கு போடாத, எல்லாம் ஓடி போயிரு அப்படின்ட்டார். கம்ப்யூட்டர் பெட்டி கணக்கை கேட்ச் பண்ணி வச்சுருக்கா, அது அவர் தான் தூக்குவார், கடவுள் தான் தூக்குவார். கடவுள் அந்த கம்ப்யூட்டர் பெட்டியை தூக்கையில் சிட்டி கிராமத்தை பூரா கணக்கு எடுக்கையில் நெரிச்சு வருவான். ஒரு சிட்டி கிராமத்துக்கு வரையில் 200 பேர் முப்படை நிற்பான். 200 100 ஒவ்வொரு அப்படியே மாவட்ட வாரி சிட்டி வாரி கணக்கு எடுத்து வரையில் உள்ளே ஏகப்பட்டவர் உள்ளே மாட்டுவான். வட்டி கடை வாரக்கடை கொடுத்தவன் பூரா டார்டாராக கட்டி போட்டிருப்பான் வீடை. சீட்டு விளையாடுவான். அவன் எப்படியோ வேலை பார்க்காம ஜோலி பார்க்காம விவசாயத்தை பூரா அழிச்சிட்டு உனக்கு கெட்ட இடம் நான் கொடுத்துருக்கேங்கிற கேள்வி முற்றுப்புள்ளி வைக்காரு. துவச்சி எடுத்து போடுவார். புரியுதா? கைலாசத்துலேருந்து கணக்கு எடுக்கல எல்லாரும் உள்ளே மாட்டுவேன். புரிஞ்சுக்கோங்கடா. அவர் உட்கார்ந்த காலத்துலேருந்து விவசாயத்தை கணக்கு போட்டே வராரு. கோர்ட்டுக்கு தெரியும், கோர்ட்டாருக்கு தெரியும். விவசாயத்தை பிடிக்காரு, விவசாயத்தை அழித்தா எல்லாரும் உள்ளே போவான். அது அவர் விட மாட்டார். கடவுளில் அவரை மிஞ்சி ஆட்டிடுவானா? அதுக்குத்தான் முப்பட வானரப்படைக்கு உள்ள கணக்கு உள்ளே கொண்டு வரையில் எல்லா நாட்டுக்காரனும் போரும் வராது, செடி செத்தையும் வராது. ஒழுங்காக பொத்தி சுருட்டிடுவான். அவன் உயிர் தடத்தை சுருட்டி கெட்டுறா அப்படிம்பாரு. கெட்டுறா உன் ஆட்டத்துக்காட நான் பூமியை கொடுத்துருக்கேன், நீ நாடாக பிரித்து வச்சு பேர்களை வச்சு நச்சிக்கிட்டு இருக்க, துவைச்சி எடுத்து போடுவேன் அப்படின்ட்டார். ஏழை எளிய மக்கள் கையெடுத்து கும்பிடையில் ஐயா கடவுள் ஒன்று விடாமல் தண்டனை கொடுக்காரு. சேட்டவனுக்கு இதுதான் தண்டனை. நம்ம விவசாயம் எங்கே கிடக்கு? வா மண்ணை சுரண்டுவோம், நம்ம சாப்பிடுவோம், உழைச்சி சாப்பிடுவோம், பொண்டாட்டி பிள்ளைய மித்தவே அடிவாட்டு நம்ம கண்ணால் பார்க்கணும்னு அந்த கணக்கில் ஏழை எளிய மக்கள் பார்த்து கொண்டே இருக்கும். முக்கால் சதி.